இப்போ நம்ம பார்க்குறது நாடி சுத்தி. நாடி சுத்தின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். இது வந்து எல்லா மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு முன்னாடி நம்ம நாடி சுத்தின்றதை நம்ம வந்து பண்ணுவோம். நாடி சுத்தி பண்ணுறதுனால என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்ம ஒரு வந்து நம்மளுடைய ஒரு மெடிடேஷன் பண்ணுறதுக்கு ஒரு தயாரான நிலையில நம்ம இருக்கிறோம். எப்படியும் வந்து ஒரு கிச்சனில் வந்து நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு எல்லாமே திங்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம செஞ்சால் ஒரு ஈஸியாக இருக்குமோ, அந்த மாதிரி நம்ம பாடி ப்ரிப்பரேஷன் அது வந்து நம்மளுக்கு வந்து அந்த பாடி ப்ரிப்பரேஷன் வரும். நல்லா இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் அதே மாதிரி சின்முதிரையில் கை வைங்க. அசிகா முதிரை ரொம்ப ஈஸி. ஃபஸ்ட்டு லெஃப்ட்லேருந்து இழுத்து ரைட்டில் விடணும். மறுபடியும் ரைட்லேருந்து இழுத்து லெஃப்டில் விடணும். இவ்வளோதான், ஜஸ்ட் ஒரே இதுதான். இது செய்கிறப்போ நீங்கள் எப்பயுமே எந்த பிராணாயாமம் செய்கிறப்பவும் நீங்கள் வந்து உங்களோட ஸ்பைனல் கார்டை வந்து ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட்டாக உட்காந்துக்கணும். எந்த பொசிஷன்லையும் சுகாசனம், வஜ்ராசனம், இல்லை இதில் உட்காந்தா அர்த்த பத்மாசனம், இதில் வேணால் உட்காரலாம். இல்லை சேரில் கூட உட்காரலாம். ஏன்னா எல்லா ஏஜ்லேயும் முடியாது. சேரில் உட்காரப்போ இந்த பிராணாயாமெல்லாம் நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒன்று ஒன்று செய்கிறப்ப நீங்கள் இதில் உங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். லாங்கிவிட்டி, உங்களோட லாங்கிவிட்டி, அதாவது உங்களோட நீண்ட ஆயுள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதில் வந்து கொடுக்கும். நோய் நொடி இல்லாத நீண்ட ஆயுள். நம்ம நீண்ட ஆயுள் இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நோய் நொடி இல்லாமல் ஒரு நீண்ட ஆயுள் இருக்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா? 70-80 வயசு வரைக்கும் இருந்துட்டு ஒருத்தருக்கு பாரமாக நம்ம இருக்கக்கூடாது. இல்லை 40-50 வயசுல நோயாளியாக நம்ம இருந்துடக்கூடாது. எந்த வயசுலையுமே ஒரு பாரம் இல்லாத ஒரு வாழ்க்கை முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய சேனல் எல்லாருக்கும் நல்லது இருக்கும். நன்றி. இது செஞ்சு பார்த்துட்டு உங்களை கமெண்ட்ஸாக சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.